everyone, எல்லாருக்கும் வணக்கம். டே 30 ஆஃப் மிஷன் ஆர்செட் 11 எம்சிக்யூ மேரத்தான். கரெக்டாக இன்னொரு 30 டேஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. அனதர் ஒன் டே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாதவங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்னைக்கான கொஷின் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரஃபேஜ் இந்த டயட் ஸ்டிமுலேட். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? அப்படைட் இருக்கு, ஃப்ளோ ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ், peristalsis and circulation. What is roughage? Roughage is nothing but fiber. So fiber rich food சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன ஆகும்? பெரிஸ்டாலிசிஸ் தான் ஸ்டிமுலேட் ஆகும். அப்படைட்டு இன்டைரக்டா இன்க்ரீஸ் ஆகும், ஆனா அதை விட டைரக்டான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு, பெரிஸ்டாலிசிஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரிஸ்டாலிசிஸ் தான். Next question, which of the following may interfere with wound healing? So wound healing process எது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பேண்டேஜ், ஹை ப்ரோட்டீன் டயட், கீப்பிங் சரௌண்டிங் ஏரியா கிளீன், மாடரேட் ஆக்டிவிட்டி. மாடரேட் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக wound ஹீலிங்கை இம்ப்ரூவ் தான் பண்ணும். சரௌண்டிங் த கிளீனாக வைக்கிறதும் wound ஹீலிங் இம்ப்ரூவ் பண்ணும். ஹை ப்ரோட்டீன் டயட்டும் wound ஹீலிங் இம்ப்ரூவ் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டிவ் பேண்டேஜ் வந்துட்டு நாட் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் பேண்டேஜ் வச்சா என்ன ஆகும்? wound ஹீலிங் டிலே ஆகுமே தவிர இம்ப்ரூவ் ஆகாது. இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்ஸ்ட்ரக்டிவ் பேண்டேஜ் தான். நெக்ஸ்ட், a success of fluid replacement therapy for burns patient after 48 hours can be evaluated by. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேர்ன்ஸ்ல ஃப்ளூட் ரிசஸ்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். இட் இஸ் டன் பை பார்க்லேண்ட் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எஸ்பெஷலி நார்செட்ல தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 3-4 நார்செட்டாக இந்த கொஷின் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ பார்க்லேண்ட் ஃபார்முலா கொடுத்து நம்ம ஃப்ளூட் ரிசஸ்டேஷன் பண்ணுவோம். லைக் 4 ml இன்டூ வெயிட் இன்டூ டோட்டல் பர்ன் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் அந்த ஃப்ளூட் ரெசஸ்டேஷன் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கிறத எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? வெயிட் இருக்கு, யூரின் ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு, யூரின் அவுட்புட் இருக்கு, பெரிஃபரல் பர்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் டன் பை யூரின் அவுட்புட் தான். ஓகே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சர்க்குலேஷன் இஸ் பெஸ்ட் எவாலுவேட்டட் பை யூரின் அவுட்புட் ஆஃப் த பேஷண்ட். கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, யூரின் அவுட்புட் தான். நெக்ஸ்ட், a client has just returned to a nursing unit after the below knee amputation of the right leg. The nurse places the client in which of the following most appropriate position? ஆம்புடேஷனுக்கு அப்புறம் என்ன பொசிஷன் சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்ன? supine with stump flat on the bed, supine with the stump elevated, reverse Stellenberg, prone. ஸோ ப்ரோன் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். எப்போ என்கரேஜ் பண்ணுவோம்னா ஆஃப்டர் 24 to 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு we encourage prone position. ஸோ அப்போ ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரிட்டர்ன்னா இம்மீடியட்லி, அப்போ ப்ரோனும் கிடையாது. தென் சுப்பைன் வித் அந்த ஸ்டம்ப்னா அந்த ஆம்புடேட்டட் பார்ட் ஃப்ளாட்டாக இருக்கணுமா எலிவேட்டடாக இருக்கணுமான்னு பார்த்தா எலிவேஷனோட இருக்கணும். ஏன்? அப்போதான் அந்த வீனஸ் ரிட்டர்ன் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரும், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் supine with stump elevated தான் கரெக்டான ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, supine with stump elevated. Next, a client is receiving external radiation to the neck for cancer of larynx. The most likely side effect to be expected is. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறாங்க லாரிங்ஸ்ல. சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்குறாங்க. கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணுமான்னு கேட்டால் ரேடியேஷன் கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணும் தான். சோர் த்ரோட்டும் காஸ் பண்ணும். டிஸ்னியா சான்சஸ் கம்மி, டயேரியா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் கான்ஸ்டிபேஷனாக சோர் த்ரோட்டாக தான் யோசிக்கணும். கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் வரலாம். ரெண்டாவது ஒன்று, அது ஸ்பெசிஃபிக்காக லாரிங்ஸுக்கு ரிலேட்டடாக இல்லை, ஆனால் சோர் த்ரோட்டு தான் லாரிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கு. Okay, so correct answer அப்ப இதுக்கு ஆப்ஷன் பி, sore throat தான். Next, a client who has a history of gout is also diagnosed with urolithiasis. The stones are of uric acid type. The nurse gives the client instruction to limit the intake of which food அப்படி சொல்லி கேட்குறாங்க.
ஸோ கவுட்டில் என்ன இருக்கும், யூரிக் ஆசிட் லெவல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதே தான் அவங்களும் யூரிலித்தியாசிஸ் சொல்கிறாங்க. ஸோ யூரிக் ஆசிட் கம்மி பண்ணணும்னா என்ன டயட் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலி வி என்கரேஜ் லோ பியூரின் டயட். ஸோ ஆப்ஷன்ல லோ பியூரின் டயட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லிவர் தான் கரெக்டான ஆன்சர். Next question, when a patient has an episode of epistaxis, which of the following action would the nurse take first? Epistaxis தெரியும், nose bleeding என்ன செய்வீங்க? Applying ice to the back of patient neck கிடையாது. ஐஸ் பண்ணாலே என்ன ஆகும், ப்ளீடிங் அதிகமாக தான் ஆகும். Tipping the patient backward and encouraging swallowing. Determine if the patient has a history of hypertension, இது முக்கியம் தான். Then having the patient lean forward and pinch the nose. இதான் ஆன்சர். எத்தனை வாட்டி கொஸ்டின் கேட்டாலும் எபிஸ்டாசிஸ்ல இதுதான் பொசிஷன். ஓகே, பின்ஸ் த நோஸ் அண்ட் லீன் ஃபார்வர்டு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். பல்ஸ் டெபிசிட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன். பல்ஸ் டெபிசிட்னால என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ் இன் பல்ஸ் இஸ் நோன் அஸ் பல்ஸ் டெபிசிட். ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? ரேடியல் அல்னார், ரேடியல் ஃபெமோரல், ரேடியல் அப்பிக்கல், ரேடியல் கரோட்டிட். ஓகே, ஸோ வாட் இஸ் பல்ஸ் டெபிசிட்? டிஃபரன்ஸ் பிட்வீன் பெரிஃபரல் அண்ட் அப்பிக்கல் பல்ஸ். அப்பிக்கல் பல்ஸுக்கும் ரேடியல் பல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பல்ஸ் டெபிசிட் சொல்லுவோம். அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான், ரேடியல் அண்ட் அப்பிக்கல் பல்ஸ் தான். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சாய்ஸ் அமாங் த ஃபாலோயிங் டு விச் அ நர்ஸ் பேஸ் அட்டென்ஷன் when conducting a general survey on an adult client? அடல்ட் கிளைண்ட்டோட ஜென்ரல் சர்வே பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், மெஷர்மெண்ட் ஆஃப் வைட்டல் சைன்ஸ், அப்சர்விங் ஸ்பெசிபிக் பாடி சிம்டம்ஸ், கலெக்டிங் டீடைல் ஹெல்த் ஹிஸ்டரி. ஜென்ரல் சர்வேன்னு கேட்குறாங்க. அப்போ ஹெல்த் ஹிஸ்டரிங்கிறது சப்ஜெக்டிவ் டேட்டாவாக மாறிடும். அப்போ இது கிடையாது. தென் அப்சர்விங் ஸ்பெசிபிக் பாடி சிம்டம்ஸ் உண்டு, மெஷரிங் வைட்டல் சைன்ஸும் உண்டு. ஆனா இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வாட்டி நார்செட்ல வந்திருக்கு, அதனாலதான் கொடுத்துருக்கு. டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 60 days இட் வில் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் இந்த 62-வை 7ஆல டிவைட் பண்ணும். 62 டிவைடட் பை 7. ஸோ அப்போ என்ன வரும்? 9 6 63 வரும். 9 7 63 வரும். 7 8 54 வரும். 54லேருந்து எத்தனை நாள்? 6 நாள் எக்ஸ்ட்ரா. ஓகே, அப்போ மண்டேலேருந்து 54, அதாவது 8 வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி மண்டே வந்துடும். மீதி இருக்க நாளை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். மீதி எத்தனை நாள் இருக்கு? 6 days இருக்கா? அப்போ மண்டேலேருந்து அடுத்த 6 days பார்க்கணும். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இப்போ 62 daysக்கு அப்புறம் என்ன டேவா வரும்? தட் வில் பி ஏ சண்டேவா வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.